டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸோட டீமுக்கு என்னோடய முக்காடு வெற்றி கலக்குதுங்க சார்பாக எல்லாம் கிளாப் பண்ணுங்கள். ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கேன், அதனால் எல்லாம் கிளாப் பண்ணுங்கள். அதாவது டிவிகேவோட கட்சியில் இருக்கிற ஒருத்தனை மிரட்டி கத்திடுறா அப்படின்னு சொல்லி மிரட்டியிருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணி நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி எதிர்த்து, அதற்கு அந்த நிகழ்வுக்கு எதிர்த்து பதிவிட்டிருக்காங்க. பதிவிட்டது மட்டும் இல்லாமல் அவர் அந்த எவன் கொலை மிரட்டல் விட்டானோ அவனை கட்சியிலேருந்தே நீக்கியிருக்காங்க. ஓகே, ஐ அப்ரிஷியேட். அப்படியே டிஎம்கே பக்கம் வாங்க. டிஎம்கேல தண்ணி பிடிக்கிற கொலாயடி சண்டையில் ஒருத்தன் கவுன்சிலரோட பையன் வீடு புகுந்து 4-5 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் பெண் முன்னாடி, பெத்த பிள்ளை முன்னாடி, அப்பா அம்மாவை எல்லாத்தையும் குடும்பத்தில் எல்லாத்தையும் வெட்டிட்டு போய் சரணடைஞ்சிட்டான். சரிங்களா? இதை எதிர்த்து திமுககாரங்க யார் பதிவு போடுறீங்க? அப்படி யாராவது பதிவு போடுதுன்னா எனக்கு டேக் பண்ணணும் கமெண்ட்ல. மாற்றம் அப்படின்ற ஒரு அரசியலை தேடி மக்களெல்லாம் ஓட்டு போட்டு ஒரு கட்சி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கட்சி தப்பு செஞ்சால் தட்டி கேட்கணும்னு நம்ம நிறையா டைம் நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சேனலில் பேசியிருக்கோம். அதற்கேற்ற மாதிரி இந்த நிகழ்வை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் இதை திமுக செய்யலை அப்படின்னா திமுக மீண்டு எழுவது ரொம்ப கடினம். ஒரு தவறு நம்ம கட்சிக்காரன் செஞ்சா அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கவனே எதிர்த்து குரல் கொடுத்து அவன் கட்சியிலிருந்து அடிப்படை பொருள் அந்த சம்மந்தப்பட்ட யாருமே கட்சியில் இருக்கக்கூடாது, நீக்கணும். இதுதான் ஒரு கட்சியோட தலைவன், ஒரு கட்சியின் கூட்டம் நல்ல பாதையில் செல்வதற்கான சரியான வழி.